இப்போ அங்கேயும் தகராறாயிடுச்சு, ரகலையில் ஈடுபட்டிருக்கு நிச்சயம். எப்படின்னா இவ வந்து இன்னொரு தோழியோட போயிருக்கா. டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிப்பை கழட்டியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணி ரொம்ப மோசமான ஒழுக்கறம் இல்லையா சார்? அது நல்லா அடித்து நொறுக்கி பிளம் பிடிச்சி கசக்கி உதட்டெல்லாம் இது பண்ணி அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க கோஷ்டி 4 பேர், அவன் ஒருத்தன் பம்பு இழுத்துருக்கா, அவன் சட்டை பிடிச்சி அழிச்சுட்டான். சினிமாவில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு பிடிக்க ஆரம்பிச்சு. ஐயா சமாளிக்க தானே மண்ணலி பிடிச்சா அப்படி சார். அவ்வளோதான். நடிகைகளும் தண்ணி அடிக்கிறது போகிறது, நாங்கள் என்ன ஆண்களுக்கு குறைஞ்சவங்களா அப்படின்னு சிகரெட்டு குடிக்கிறது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். குடும்ப குத்து விளக்காக நடித்த லட்சுமணன் இன்னைக்கு வந்து ஒரு சண்டையில் இறங்கி இன்னைக்கு போதையை போட்டு, அது எப்படின்னு தெரியல. இல்லை, பொதுவாகவே வந்து நடிகைகளை தான் கடத்துவாங்க மலையாளத்தில். ஆமாம், ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடிகையே ஒரு ஆளை கடத்திருக்குன்னா அது பெரிய விஷயம். எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம கலிகாலம் களி முத்திருச்சு. அதனால் அதாவது ஆண்கள் போகிற சாராய கடைக்கு பெண்களும் துணிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ அதுமாதிரி பெண்களும் சண்டை போடுவாங்க. இப்போ உதாரணமாக இந்த ஸ்ரீகாந்த்லாம் எதில் மாட்டினாருன்னு சொன்னால், பாரில் தகராறு ஆகி அந்த தகராறு வெளியே வந்து சண்டையாகி அதில் தான் ஸ்ரீகாந்த் மாட்டினார். ஸ்ரீகாந்த் எல்லாமே ஆமாம். இப்போது ஒரு அனலைசிஸ் என்னென்னா, ரியல் எஸ்டேட்டில் வந்து பங்கு பிரிக்கிறதுல தகராறு, ஷேரில் தகராறுலாம் நிறைய கொலைகள். ஆமாம். அந்த மாதிரி இப்போ வந்து பாரில் வந்து ரொம்ப தகராறுகள் வந்து சென்னை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் நடக்குது. முதல்ல கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பாரெல்லாம் அதாவது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பார்களுக்கும் கேரளாவில் உள்ள பார்களுக்கும் இல்லை கேரளாவில் உள்ள ட்ரெயின்களுக்கும் தமிழ் ட்ரெயின்களுக்கு என்ன வச்சதுன்னா, தமிழ் ட்ரெயின் கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டே இருப்பாங்க, இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சொந்த கடை மாதிரி இருக்கும். ஆமாம். ஆனால் கேரளா ட்ரெயின் சைலண்ட்டாக இருக்கும். ஒரு லேசாக ஒரு ப்ரெட்டு டோஸ்ட்டை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி உட்காந்துருவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இங்கே வந்து பாரில் ஒரே சண்டையாக, அதாவது நீனு போட்டி போட்டு வாங்குவாங்க, ரஜினிகாந்த் டிக்கெட் வாங்குற மாதிரி. அங்கே அப்படி இல்லை, சைலண்ட்டாக வாங்குவான், உட்காந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. கேரளா பாரில் சத்தமே வராது. ஆனால் இப்போ அங்கேயும் தகராறாயிடுச்சு, ரகலையில் ஈடுபட்டிருக்கு நிச்சயம். எப்படின்னா இவ வந்து இன்னொரு தோழியோட போயிருக்கா, கும்கி லட்சுமி. போனவடைய தோழி இருக்கால, அவள் போதை ஏறி இவன் ஐடிக்காரன் உள்ளே போயிருக்கான். போனவுடனே கொஞ்சம் இவங்க கோஷ்டி 4 பேர், அவன் ஒருத்தன் பம்பு இழுத்துருக்கா, அவன் சட்டை பிடிச்சி அழிச்சுட்டான். அவன் ஓன்னு கத்தினவுடனே தூக்கி காரில் போட்டு கடத்திட்டு போயிட்டாங்க. நல்லா அடித்து நொறுக்கி பிளம் பிடிச்சி கசக்கி உதட்டெல்லாம் இது பண்ணி அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவன் யாரு? லட்சுமணன் முன்னிலையில் கார் உள்ள இவ்வளோ நடந்திருக்கு. லட்சுமணன் பார்த்துட்டு தான் இருந்திருக்கு. அப்படி அம்மா வேற என்ன செய்ய முடியும்? அவளும் சேர்ந்து செஞ்சுருக்கலாம். அதான் முதல்ல ஆரம்ப காரணங்கிறத அவளுடைய தோழி. அப்புறம் தோழிக்கா இவளும் வந்து இறங்கி 2 சாச்சா திரிக்க மாட்டாளா, உதட்டை கிழிச்சிக்க மாட்டாளா, காதை கடி துப்பியிருக்க மாட்டாளா, அந்த மாதிரி ரொம்ப இதாகிட்டு. அதில் எல்லாம் போதை இல்லையா? அப்படி சார், எல்லாம் ஃபுல் போதை. நீங்கள் ஒரு லிமிட்டோட சுயநினைவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. போதை ஓவர் ஆகிட்டு வச்சுங்க, என்னன்னு தெரியாது. இது லட்சுமி மேனனுக்கு இது முதல் தடவை அல்ல. நீங்கள் நல்லா யோசனை பண்ணிப்பாரு, நானே பேசியிருக்கேன். அதாவது குடி போதையில் ஒரு நகைச்சுவை நடிகர் பிறந்தநாள் விழாவில் போய் ஃபுல்லாக தண்ணியை போட்டு இப்போ இந்த சுடிதார் இதெல்லாம் கிழிச்சு போட்டு ஆடி கடைசியில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு சேர்த்துருக்காங்க. இங்கே நடந்த சம்பவமா? இங்கே நடந்த சம்பவம். அந்த சம்பவத்தை நான் சொன்னேன். அதையொட்டி அது உண்மைன்னு எல்லா தயாரிப்பாளர்களும் உஷாராயிட்டாங்க, டைரக்டர் உஷாராயிட்டாங்க. இதை போட்டாச்சு சட்டை சரியாக வராதுன்னு சொல்லி அவளே சொல்லியிருக்கா. என்னை வந்து குடியாரின்னு சொல்லியே முத்திரை குத்தி தமிழ் திரையுலகத்திலேருந்து என்னை மார்க்கெட்டிலேருந்து தூக்கிட்டாங்க. அதனால் இப்போ கேரளாவுக்கு வந்து பரதநாட்டிய அந்த டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஆள் இப்போ இது மாதிரியே போதையை போட்டு ஆய் அப்படின்னு இறங்கி சண்டை போட முடியும்?
ஏங்க முதல்ல போதை வந்து சந்தோஷத்துக்காக இருக்கும். அந்த சந்தோஷம் அதிகமாச்சுன்னா அடுத்தவனை டார்ச்சர் பண்ணும். இதுதான் விஷயம். போதை என்னென்னா, என்னடா அவன் முறைக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏதோ நடிகை நினச்சி. ஆமாம், அவன் போதை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா பார்க்குற, நீ சண்டை போட்டு அவன் கண்டு தான் பார்க்க மாட்டானா, நீ பார்த்துன்னு தான் அவன் பார்க்குறவனுக்கு தெரியும். இல்லை பார்த்துருப்பானே சார், ஒரு நடிகை வந்து இங்கே தண்ணி அடிக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பான். நம்மளா இருந்தாலும் அதான் பார்த்துருப்போம். ஆமாம், என்ன மேடம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிருக்க கூட செய்யலாம். நான் பில் அப்புறம் அங்கே பிச்சைக்காரனான்னு சொல்லி சண்டை வந்திருக்கலாம். சண்டைக்கான காரணம் அவனா இவளான்னு சொல்ல முடியாது. ஆனால் சண்டை நடந்திருக்கு பாரில். இப்போ நேற்று ஒரு வீடியோ வெளியானுச்சுல சார், அது எங்கே நடந்தது? கேரளா. பாருக்கு வெளியிலேவா இல்லை எப்படி? இல்லை, பாருக்குள்ளே நடந்தது. ஓ, பாருக்குள்ளே நடந்து அதுக்கப்புறம் காரில் தூக்கி போட்டு தான் வெளியே ஒரு கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தள்ளி வந்து இறக்கி விட்டு போயிருக்காளுங்க. அவன் ஸ்டேஷனில் போய் கவனம் கொடுத்தான். காருக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. ரொம்ப என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிப்பை கழட்டியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணி ரொம்ப மோசமான ஒழுக்காரம் இல்லையா சார் அது? அதான் அந்த பொண்ணுங்க இப்போ என்னதான் போதையில் இருந்தாலும் ஒரு ஆம்பளை பேண்டை கழட்ட முடியுமா சொல்லுங்க? அப்போ நேற்று கூட 2 பேர் இருந்திருக்கானுங்க, ஆம்பளையும் இருந்திருக்கானுங்க. இப்போ ஒருவேளை இது சொல்லி தான் கழட்டிருப்பாங்களே, அப்படி இருக்கலாம். அவன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டான்ல, அவன் கொடுமைப்படுத்தும் டார்ச்சர்படுத்தும்ங்கிற முறையில் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க, இது முன்ஜாமீன் வாங்கிடுச்சு. ஏன்னா நடிகைங்கிறதுனால நிறைய தொடர்புகள் இருக்கிறதுனால அவங்க முன்ஜாமீன் வாங்கிடுச்சு. அவங்க 2 பேரும் இல்லை எதுக்கு தலைமறை வாங்கணும்? உண்மையில குற்றம் இல்லைன்னா எதுக்கு நீ தலைமறை வாங்கணும்? முன்ஜாமீன் வாங்குறது தான். ஓ, இப்போ முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த முன்ஜாமீன் ரத்தாகலாம், எந்த நேரத்தில் ரத்தாகலாம். அதனால் அது கேஸ் இருக்கனால நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொன்னீங்களே சார், இதே லட்சுமி மேனன் இங்கே ஒரு பார்ட்டியில் நடந்து சொன்னீங்களே. ஆமாம், அது எப்போ நடந்தது சார்? அது இல்லை, அது வந்து ஒரு நகைச்சுவை நடிகர், எங்கள் ஊருக்காரர் அவர். இன்னும் சொல்ல போனால் எங்கள் சொந்தக்காரர்னு கூட சொல்லலாம். அவர் நடத்தின பார்ட்டியில் தான் இந்த மாதிரி. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் மார்க்கெட்லாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அவர் பேரை சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவார். என்னென்ன மறுபடியும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்களே. இப்போ அவருக்கும் படம் இல்லை, அந்த குறிப்பிட்ட நகைச்சுவை நடிகருக்கும் படம் இல்லை, இவருக்கும் படம் இல்லை. அவள் ஓப்பனாக சொல்லிட்டா, என்னை வந்து குடியாரின்னு சொல்லியே தமிழ் சினிமாக்காரங்க என்னை ஒப்பந்தம் பண்ண வறுத்துட்டாங்க. அது காரணம் இந்த சமூகம் தான் என்னை பற்றி சொல்லியிருக்கு. ஓ, உங்களை பற்றி? என்னை பற்றி இல்லை, என் பேரை சொல்லலை, சமூகத்தை பற்றி. ஆமாம், அதாவது தமிழ்நாட்டுக்காரங்க என்னை வந்து குடிகாரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அதை என்னை அனுப்பிட்டாங்க. நான் மறுத்து பேச முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதுனால தான் அந்த வெளில தெரியுது. ஆமாம், இப்போ அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணிட்டு, அதாவது இங்கே இதனால சார் இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கிளியர் அளவுக்கு பண்ணிருன்னு சொல்கிறீங்க. இப்போ அங்கே போய் என்ன பண்ணியிருக்கான்? அது நான் நேரில் பார்க்கல, அந்த வீடியோவில் பார்த்த வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இங்கன்னா நடந்தது, அதுக்கு சாட்சி இருக்குது. நான் கொண்டு போய் வீட்டில் கொண்டு விட்டவரெலாம் சொன்னார், இந்த மாதிரி நடந்து வச்சுனேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் நான் பேசினதுக்கு அவர் வருத்தப்பட்டார் நடிகர். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு வந்தது. அப்புறம் நான் வந்தது உண்மை தான், நடக்கலைன்னாரு. சரியா விட்டுருப்பா அப்படின்னு விட்டுட்டார். அதுதான் அவர் பேர் சொல்ல கூட விரும்பல. அதனால தான் இப்போ தமிழில் மார்க்கெட் இல்லாமல் போச்சு. தமிழ் சென்னைக்கே வர்றதில்ல. அது எங்கள் 2 முறை மார்க்கெட் இழந்து மறுபடியும் வந்துச்சு. முதல்ல சசிகுமாரோட ஒரு படம் நடிச்சது, நம் பிரபு பையனோட ஒரு படம் நடிச்சது, ராம்குமாரோட. அப்போ பிரபு கூட, ஆமாம், விக்ரம் பிரபுவோட நடிச்சது. அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. விஷால் படத்தில் கொஞ்சம் இறங்கிடுச்சு, தரக்குறைவாக டான்ஸ்லாம் ஆடிச்சு. விஷாலோட லவ் அஃபேர்லாம் இருந்துச்சு, பாண்டிய நாடு படம் நினைக்கிறேன். ஆமாம், அதில் விஷால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் அப்போ செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் மறுத்துட்டாங்க. அது நடந்து முடிஞ்ச சம்பவம், அதை குப்பையை போட்டு என் கழுவிட்டு இருக்கானு. அதுக்கப்புறம் மறுபடி ஒரு படம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் எப்போவுமே எந்த மொழியிலையுமே ஒரு நடிகைக்கோ நடிகருக்கோ வெற்றி படம் வரணும். வெற்றி படம் வரலைன்னா கூப்பிட மாட்டாங்க, ராசி இல்லாதவங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த ராசி இல்லாதவளுங்கிற முத்திரை குத்தப்பட்டு தான் தமிழ்நாட்டிலேருந்து போச்சு லட்சுமி. இப்போ வாய்ப்பு இல்லாமல் இப்போ இது மாதிரி இறங்கிடுதா? அப்படி போதை ஆயிடுச்சு. அதாவது வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து போர் அடிக்கும். பரதநாட்டிய கிளாஸ் எவ்வளோ நேரம் 20 நேரமாக நடந்துட்டுருக்கோம். அப்போ வா அப்படின்னு தண்ணி அடிக்க கூப்பிட்டுருங்க. அந்த பொண்ணு கூட அவள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்கானுங்க. அப்படி தான் பிரச்சனை ஆகிருக்கு. பொதுவாக நடிகர்கள் தான் வந்து வேலை இல்லைன்னு வச்சுங்க, ஃபுல்லாக உட்காந்து தண்ணி அடித்து உடம்பு
எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் உடம்பு பூதரமாயிரும். ஆமா, பெண்களும் அப்படிதான் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். நடிகைகளும் அதே மாதிரி இப்போ பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகைகளும் தண்ணி அடிக்கிறது போகிறது. நாங்கள் என்ன ஆண்களுக்கு குறைஞ்சவங்களா அப்படின்னு சிகரெட்டு குடிக்கிறது. இப்போ பெண்களே முதல்லலாம் ஒரு பொம்பளை வந்து போய் ஒரு ஒரு டாஸ்மாகில் போய் பிராண்டி வாங்கினா ரொம்ப ஒருமா ஊற்றி பார்ப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, சர்வசாதாரணமாக கேஷுவலாக போச்சுல்ல. ஆமாம், பைக்கில் வராங்க வாங்கிட்டு போகிறாங்க, காரில் வராங்க வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆணுக்கு பெண் சரி சமானம் அப்படிங்கிறத குடியிலையும் வந்துருச்சு. இப்போ மாற்ற முடியாது. எப்படி அது வீட்டில் வந்து லட்சுமி வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பொண்ணுலாம் மாப்பிள்ளலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவ தான் என்ன காரணத்தினால வேண்டாம், நான் சினிமாவில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயா, தான் வாழ்க்கையை தானே மண்ணலி பிடிச்சா அப்படி சார்? அவ்வளோதான். இனிமேல் ஏதாவது புருஷன் வந்தானா எப்படி நீ குடியாரி தானே, அவனும் குடியாரனாக தான் இருப்பான். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குது. அது வாழ்க்கையே அதுவே கெடுத்துருச்சு. ஆனை தன் தலையில் மண்ணள்ளி போட்ட மாதிரி அது போட்டுக்குச்சு. ப்ளஸ் 1 படிக்கும் போதே நடிக்க வந்துருச்சு சார். ஆமாம், அப்படிங்கும்போது நல்ல உச்சத்தை தொட்டிருக்கலாமே. அதான், அதாவது எல்லாரும் ஸ்ரீதேவி ஆகிட முடியாதுல்ல. அதாவது ஸ்ரீதேவிக்கு வந்து ஒரு ஒழுக்கமான அம்மா கிடச்சிது. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அது இந்திக்கு வரைக்கும் கொண்டு போச்சு. இது லட்சுமிக்கு அவங்க அம்மாலாம் கார்டியனாக வர்றதில்லை. என்ன தேவைன்னு கழட்டி விட்டுச்சுன்னு தெரியல, தனியாக தான் ஒரு ஷூட் இருக்கலாம். ஆமாம், மேனேஜருங்கிறவங்க இருப்பாங்க போல். ஆனால் அம்மா கார்டியனாக இல்லை. அது ஒரு காரணம். கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.